ஹே கைஸ், இது மண்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு புட்டும் பச்சைப்பயிறு வேக வச்சதும் பப்படமும் தான் செஞ்சுருந்தேன். புட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்காக பழம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் ரிசீவ் ஆனது என்னமோ 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடிய பழம் தான். கொஞ்சம் பழுக்காமல் காயாகவே இருந்தது. எனக்கெல்லாம் பயிறு பப்படம் மட்டும் இருந்தாலே புட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் குழம்பு வேணும். ஸோ கடலைக்கறி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் முந்தின நாள் நைட்டே கடலை ஊற போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு மத்தியானம் வச்ச லஞ்ச் இருந்தது, அதையே காலையில் சாப்பிடவும் கொடுத்தாச்சு. நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே சமையல் பண்ணும்போது ஒரு சில டிஷ்ஷஸ் எப்போ பண்ணினாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த புட்டு, பூரி, இடியாப்பம் இதெல்லாமே எப்போ செஞ்சாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக வரும். புட்டு பண்ணும்போது பச்சை பயிரை தனியாக வேக வைக்க போகிறதே இல்லை. எப்போதுமே புட்டு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். அதிலேயே பயிரையும் போட்டு வேக வச்சிருந்தது. இது எங்கள் அம்மா எப்போவுமே செய்கிறது. அவங்கக்கிட்ட இருந்து நானுமே கற்றுக்கிட்டேன். ஒரு சிலருக்கு புட்டு பண்ணும்போது மேலே இருக்க ஹோல் வழியாக ஆவி வராமலே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அந்த பாத்திரமும் மாவு நிறச்சி வச்சுருக்கிற புட்டுக்குழலும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஈரமான கிளாத்தை வச்சு சுற்றி விட்டுட்டோன்னா போதும். ஆவி வெளியில் வராமல் மேலே அந்த ஹோல் வழியாக ஈஸியாக வந்துடும். பச்சை பயிரை ஸ்டார்டிங்லேயே வேக போட்டுட்டேன். அதனால் புட்டு ரெடி ஆகிற டைமில் கரெக்டாக பயிரும் வெந்துருச்சு. சுட சுட டீயும் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சு.